மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஜூன் மாதம் எப்படி அமைகிறது, ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருந்து விலகி சுகஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் இருந்து விலகி 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வலம் வர போகிறாருங்க. நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கிரன் நிறைவாகவே இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து இந்த மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வித்யாகாரகரான புதன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அங்கு சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் 7இல் நுழைகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் 5, 6, 7 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவது 3 இடங்களுமே மகர ராசிக்காரர்களுக்கு முத்தான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானமாகிய 7இல் வலம் வருகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் 8ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் அமருகிறார். அவர் அஷ்டமத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது என்றாலும் கூட சப்தமத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலுவந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் சில மாற்றங்கள் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது. அது மட்டுமல்லாது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதேபோன்று இரவு நேரங்களில் அதிகமாக கண்விழித்து பணியாற்றுவது மற்றும் பல்வேறு வகையான காரணங்களுக்காக அதிகமாக கண்விழிப்பதை தவிர்க்க வேண்டும். சற்று ஓய்வெடுப்பது மிக முக்கியமாக தேவை என்பதை மங்களகாரகனாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைவதால் ஏற்படுத்துகிறார். உணவு பழக்க வழக்கத்திலும் சற்று கட்டுப்பாடு மிக முக்கியமாக தேவை. அதே சமயம் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு யோகஸ்தானமாகிய 6இலும் அமருகிறார். சூரியன் 6ஆம் இடத்தில் அமருவது அதிரடியான வளர்ச்சியை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு சகாயமற்றவர் என்று பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பொதுவாகவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ரூண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் அமரும் போது அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் தான் முழுமையாக வலம் வருகிறார். அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அதிரடியான மாற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானமாகிய 3இல் நுழைந்திருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் வாக்கியத்தின்படி இறுதி தருவாயில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரும்போது மிக வலுவாக சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். எனவே குடும்பஸ்தானத்தை பாதசனியாக அமர்ந்து வலுப்படுத்தினாலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. 7.5 சனி நிவர்த்தியடைந்த பலனை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு
ராசியின் அதிபதியான சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பது பல அதிரடியான மாற்றங்களை தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஆனால் மோட்சக்காரகரான கேது முழுமையாக அஷ்டமத்தில் வலம் வருகிறாருங்க. அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை எதிர்கொள்ளக்கூடாது. மேலும் எதிர்மறையான சிந்தனைகளுடன் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறார். சற்று கவனத்துடன் இருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த அமைப்பை தான் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறார். இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் ஜூன் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்துல மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி 7.5 சனியை நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் சனி. எனவே உறுதியாகவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் நீங்கி சுப நிகழ்வுகள் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப காரியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும். சனி ராகு இணைந்திருந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நிறைவான தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அலுவலகம் தொழில் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல்வேறு வகையில பண ரீதியாக சந்தித்த நெருக்கடியில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட காலமாக பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிக்கல்கள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைத்தபடியே காரியங்களை செய்து முடிக்க முடியும். அக்கம் பக்கத்தின் நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.